ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புவனகிரி டிவி சேனல். நாம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸ் ஆக்டரோட சினிமா ஸ்டோரியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்படி யார் அந்த ஃபேமஸ் ஆக்டர்னு பார்த்தீங்கன்னா, அது வேற யாரும் இல்லைங்க, தனுஷ் தாங்க. தனுஷ் பார்த்தீங்கன்னா தற்போது ஒரே சமயத்தில் பல படங்களை இயக்கியும் பல படங்களில் நடித்தும் வருகிறார். தற்போது இருக்கும் இந்த சினிமா உலகத்தில் தென்னிந்தியா நடிகர்களில் மிகவும் பிஸியான ஒரு நடிகர்களில் ஒருவராக தனுஷ் இருக்கிறார். ஒரு நடிகர்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆக்ட் பண்ணுவாங்க, இல்லைனா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை இயக்குறது, தயாரிக்கிறது, பாடல் எழுதுவது, நடிப்பது என பல விஷயங்களை பண்ணிட்டு வராரு. பாண்டி படத்தின் முதல் இயக்குனரான தனுஷ் சில காலங்கள் பார்த்தீங்கன்னா படங்கள் இயக்காமலே வந்திருக்கிறார். அதன் பிறகு ராயன் படத்தின் மூலம் மீண்டும் இயக்குனராக களமிறங்கினார் தனுஷ். அப்படம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து தற்போது நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் மற்றும் இட்லி கடை என அடுத்தடுத்து படங்கள் இயக்கி வருகிறார் தனுஷ். இவ்வாறு பிஸியாக இருக்கும் தனுஷ் குபேரா என்ற திரைப்படத்தில் நடித்தும் வருகிறார். மேலும் ஒரு பாலிவுட் படத்தில் நடிப்பதற்கான பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டு வருகிறார் தனுஷ். இந்த நிலையில் தனுஷ் ஒரு பக்கம் செம்ம பிஸியாக இருக்க, அவரை சுற்றி சில சர்ச்சைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நடிகை நயன்தாரா வெளியிட்ட ஒரு அறிக்கை மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி, தனுஷ் மீது மிகவும் காட்டமாக நயன்தாரா அறிக்கை ஒன்றை வெளியிட்டாங்க. நானும் ரவுடி தான் அந்த படத்தோட ஒரு விவகாரத்திற்காக நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் மிகப்பெரிய ஒரு மோதலே வெடிச்சது. அந்த மோதல் பார்த்தீங்கன்னா இப்போ தப்பிச்சு வழக்கு வரை போயிருக்கு. அந்த நானும் ரவுடி தான் அந்த படத்தோட காப்பிரைட்ஸ் தொடர்பாக தனுஷ் நயன்தாரா மீது வழக்கு பதிவு செய்திருக்காரு. இவ்வாறு ஒரு பக்கம் சர்ச்சைகள் போயிட்டு இருக்க, தனுஷோட ரசிகர்கள்லாம் அவங்களோட பங்குக்கு தனுஷோட வீடியோக்களை இணையதளத்தில் ஷேர் செஞ்சுட்டு வராங்க. தனுஷ் கொடுத்த பழைய பேட்டிகளில் தனுஷ் பேசிய நல்ல விஷயங்களை இணையதளத்தில் பகிர்ந்து ரசிகர்கள் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது தனுஷ் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் அவரோட குணத்தை பற்றி வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு. அந்த பேட்டியை கூட யார் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் கௌதம் மேனன் தான் எடுத்திருக்கிறாரு. அந்த பேட்டியில் அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, என்னை புரிந்து கொள்வது என்பது ரொம்ப கடினம், இருந்தாலும் பழக பழகத்தான் என்னை புரிந்து கொள்ள முடியும். யாரும் என்னுடன் பழகிய உடனே க்ளோஸ் ஆக முடியாது, அதற்கு சில நாட்கள் பிடிக்கும். ஆனால் என்னுடன் க்ளோஸ் ஆகிவிட்டால் அவர்களுக்கு என்னை பற்றி நன்கு புரிய வரும் என்று அவர் அந்த பேட்டியில் பேசியிருக்காரு. படத்தில் சொல்வது போல என்னுடன் பழக பழகத்தான் பிடிக்கும் என்றார் தனுஷ். இந்த பேட்டியை தான் பார்த்தீங்கன்னா தனுஷோட ரசிகர்கள் இணையதளத்தில் ஷேர் செய்து வருகிறார்கள். இந்த பேட்டி பார்த்தீங்கன்னா சுமார் 7 வருடங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்டது என தெரிய வருகிறது. கௌதம் மேனன் பார்த்தீங்கன்னா தனுஷை வைத்து என்னை நோக்கி பாயும் தோட்டா என்ற படத்தை இயக்கினார். அந்த படத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டி எடுக்கப்பட்டது என குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த மாதிரி சினி செய்திகளுக்காக புவனகிரி டிவி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு போங்க.